மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய போது அதுல பாஜகவுக்கு அதிகாரம் இருக்க போகுது அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் ஒரு பரபரப்பு தீய பத்த வச்சிருக்காரு. இப்போதாங்க கொஞ்சம் நிம்மதியானோம் அப்படின்னு அதிமுக அந்த முருக பக்தர்கள் மாநாட்டிலேருந்து வெளில வர்ற டைம்ல புதுசா ஒன்றை கொளுத்தி போட்டுட்டாரு அப்படின்னு பாஜக கூட்டணிக்குள்ள இப்போ பெரிய அளவில் ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்குள்ள பாமகவை இழுக்க திமுக முயற்சிக்குது அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அதை நிரூபிக்கும் வகையில் இன்னைக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விழுப்புரம் தைலாபுரத்துக்கு போயிட்டு அவரை சந்திச்சிருக்காரு. அதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அவர் அரசியல் இல்லைன்னு சொன்னாலும் அதற்கு பின்னால் பல விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. அது என்ன ஏது அதனுடைய பின்னணி என்னங்கிறது குறித்து விரிவாக பார்த்துருவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு அமித்ஷா கொடுத்த பேட்டி என்பதுதான் தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. முக்கிய பத்திரிகைகளை கொடுத்த பேட்டி, தமிழ் பத்திரிகை. ஆமா, அதாவது 2 பத்திரிகைகளுக்குமே ஒரே மாதிரி தான் ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவரோட பதில் வந்து பெரிய ஒரு பேசு பொருளா பார்க்கப்படுது. நான் ஆன்சர் எழுதிட்டேன், நீங்க இந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி தான். ஆமா, அதுல குறிப்பா 2-3 பாயிண்ட்ஸ் வந்து சொல்றாரு. அதுதான் ஒரு அதிமுகக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதிமுக எதற்காக இன்னும் அமைதி காக்குறாங்க அப்படின்ற கேள்வி ஏற்படுத்தி இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்னது போல 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நிச்சயமா தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும். மோடி அரசால எந்த விதமான அநியாயமும் தமிழ்நாட்டுக்கு நடக்காது. அது மட்டும் இல்லாம அதிமுக தலைமையில தான் நாங்க வந்து ஆட்சிக்கு வருவோம். சிஎம் வந்து அதிமுக இருந்து வருவாரு, ஆனா யார் வருவார்னு சொல்ல. அங்கதான் பெரிய ஹைலைட். யார் வந்து சிஎம் வருவார்னு, யாரை வந்து அமித்ஷா சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லல. சிஎம் வந்து அதிமுக இருந்து வருவாரு. அப்ப இன்னொன்னு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, டெப்டி சிஎம் பாஜகவா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இதே ஃபார்முலாவை தான் மகாராஷ்டிரால வச்சு ஏக்நாத் சிண்டேவை சிஎம் ஆக்கி மறைமுகமா பாஜக ஆட்சி பண்ணாங்க. அப்புறம் அடுத்து நடந்த தேர்தலில் நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஏக்நாத் சிண்டேவை ஓரம் கட்டிட்டு பாஜக ஆட்சிக்கு வந்தாங்க. பாஜக வச்சு இருந்த பட்னவிஸ் தான் சிஎம் இருக்கார். பட்னவிஸ் அப்போ டெபுட்டி சிஎம் இருந்தார். இப்போ அதே ஃபார்முலாவை இங்க தமிழ்நாடு கொண்டு வராங்களா? மீண்டும் மீண்டும் அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்சியில நிச்சயமா பாஜகவுக்கு அதிகார பங்கு இருக்கும், நாங்களும் அதிகாரத்தில் இருப்போன்ற மாதிரி சொல்றாரு. எடப்பாடி சொன்னார்ல, கூட்டணி அரசு கிடையாது, கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு சொன்னார்ல. இப்ப மீண்டும் அமித்ஷா வந்து அவரோட கருத்தை ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இது வந்து அதிமுகவிலிருந்து முதல்வர் ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னா அது எடப்பாடி பழனிசாமி தானே டிஃபால்ட்டா குறிக்குது. அப்படின்னா அது வந்து தெளிவா சொல்லியிருக்கலாமே. இப்போ கூட்டணிக்கான தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுக கூட்டணிக்கு அவர் தான் இப்ப தமிழ்நாடு தலைவரா இருக்காரு இல்லையா. இப்ப அவரு தான் நேச்சுரலா வந்து சிஎம் போஸ்டுக்கு வரணும். ஆனா அமித்ஷா வந்து எதற்காக எடப்பாடி பழனிசாமி பெயரை வந்து சொல்லாம விட்டார்? அதிலே பல கேள்விகள் எழுந்திருக்கு. ஒருவேளை சப்போஸ் மீண்டும் மீண்டும் புண்படுத்துறாரு. ஏன்னா முதல்ல வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இருந்தப்பே இந்த ஒரு பேச்சு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போதெல்லாம் சொன்னாரு. அப்பதான் எடப்பாடி தங்கப்பா தக்கமா இருந்தானா தங்கப்பா தக்கம் சொல்லிட்டு அவர் வேற ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இது இல்லங்க அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் அந்த விஷயம் அப்படியே நீர்த்து போச்சு. மீண்டும் மீண்டும் மறுபடியும் அமித்ஷா இடையில நிறைய பேர் இப்ப பாஜக முன்னாள் மாநில தலைவர் வேற நான் வந்து நிறைய தொகுதிகள் கேட்போம், நிறைய தொகுதிகள் நிற்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ அவரும் கூட்டணி ஆட்சிங்கிற கேட்கறதே தப்பு, நாங்க தான் ஆட்சிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கெல்லாம் சர்ச்சையா மாற நேரத்தில் இப்போ மீண்டும் அமித்ஷா சொல்றாருன்னா இதற்கு பின்னாடியில ஒரு வேலை திட்டம் இருக்கும். இல்லாமலாம் அமித்ஷா போன்ற ஒரு பெரிய தலைவர் இந்த மாதிரி வார்த்தையை விட சொல்ல மாட்டாரு. இந்நேரம் அந்த பத்திரிகையில செய்தி 2 பத்திரிகையில முக்கிய பத்திரிகை, அது வந்து கண்டிப்பா எல்லாரும் படிக்கக்கூடிய பத்திரிகை. அது 2 பத்திரிகையில அந்த செய்திகளை படிக்காம தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இருக்க முடியாது. படிச்சிருந்தாருன்னா இந்நேரம் அவர் ரியாக்ட் பண்ணிருக்கணும். கடுமையான எதிர்வினைகள் அவர்கிட்ட வந்திருக்கும். ஆனா எதுவுமே இல்லையே. இதுவரைக்கும் எந்த நிகழ்வுக்கு ஒரு ரியாக்டே பண்ணாம தான் இருக்காரு. இந்து முன்னணி சார்பா நடந்துச்சுல முருக மாநாட்டு, அந்த மாநாட்டு பிரச்சனைக்கு இப்பதான் வாய் திறந்திருக்காரு. இத்தனைக்கும் அவங்க நேரடியாக கண்டிக்கல. அதற்கு பதிலாக முதல்வர் வந்து நீங்க எங்களுக்கு அண்ணாவை பத்தி பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு திமுகவை வழக்கம் போல வசைப்பாடி இருக்காரு. அந்த தரப்புல எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. இதுல எடப்பாடி பழனிசாமியை வந்து பாஜக ஓரங்கட்ட போகுதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி திடீர்னு வந்து இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டார் அப்படின்னா பேக்கப்புக்கு பாஜக ஒரு இது வேணும்ல. அதனால வந்து முன்னாடியே பேசினது போல வேலுமணியை தயார் பண்றாங்க எடப்பாடிக்கு பதிலா.
செங்கோட்டையனை தயார் பண்ண போறாங்களா? எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல பாஜக அகைன்ஸ்டா. பாஜகவோட கூட்டணி செங்கோட்டையனுக்கு மீண்டும் பவர் கொடுக்குறாங்களா? பவர் கொடுக்குற மாதிரி தான் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்போ கூட்டணி முடிச்சுட்டு வெளில வந்தாரோ அப்போ இருந்தே மோடி மீதும் அமித்ஷா மீதும் காட்டமான அறிக்கைகள்லாம் பெருசா பேசல. கீழ்மட்ட நிர்வாகிகள் தான் பேசிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து கொஞ்சம் சாஃப்டா தான் இருந்தார் அவர். ஆனா அவனுக்கு கவனிச்சிங்களா, செங்கோட்டையன் வந்து இந்த பிரச்சனையில பெருசா பேசப்பட்டு கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் அப்படியே அமைதியா இருக்காரு. என்ன பண்றாரு எதுவும் தெரியல. இல்ல எடப்பாடி பழனிசாமி கூட நெருக்கமா இருக்கிற மாதிரியான படங்களோ வீடியோக்களோ எதுவும் வரல. பிஜேபி தலைவர்களை முன்னாடி சந்திச்சிட்டு இருந்தாரு, போய் டெல்லிக்கு போயிட்டு பார்த்துட்டு இருந்தாரு. அந்த மாதிரியான சந்திப்புகள் நடக்கல. இப்ப என்னதான் இருக்காரு, எங்கதான் இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னு தெரியலையே. அப்படி இருக்கிற சமயத்துல செங்கோட்டையனோட இது நம்ம கேட்கணுமா? இப்போ நீங்க சொன்னது போல கூட்டணி எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்க கூட்டணி வந்து நேச்சுரலா ஒட்டாம இருக்கு போல. என்னமோ ஒன்னாதான் பிரச்சனை பண்றீங்க. கூட்டணி ஒட்டிடுச்சு மாநாட்டுக்கு போனாங்க, அது போனதே பிரச்சனையாக்கி போனாரு, அதையும் பிரச்சனை ஆயிருச்சு. அதிமுக நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தேவையெல்லாம் போய் பாஜக மாட்டிக்கிட்டோமோ, அவங்க எது சொன்னாலும் நம்ம வந்து அடி வாங்கிட்டே இருக்கோம், நம்மளால ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ண முடியல. வழியக்க மூத்த நிர்வாகிகள்லாம் போயிட்டு RSS மீட்டிங்ல போய் கலந்துக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்காரு. அமித்ஷா எது சொன்னாலும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது இங்க ஒரு மறைமுக செய்தி தானே கொடுக்கும். அப்போ அதிமுக சரண்டர் ஆயிட்டாங்க. உண்மையிலேயே மகாராஷ்டிரா ஃபார்முலா பயன்படுத்தி அங்க எப்படி ஆட்சி அமைச்சாங்களோ அதே மாதிரி பாஜக வந்து ஒருவேளை அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அது அதிமுக ஆட்சியே இருக்காது, பாஜக ஆட்சியா தான் நிச்சயமா இருக்கும். அப்படிதான் மகாராஷ்டிராலையும் பண்ணாங்க. அதே மாதிரி அதிமுக வந்து எல்லாத்துக்கும் அமைதியா போறதை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில சரண்டர் ரத்தத்திலேயே அண்ணா குடியிருக்காரு அப்படிங்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க அமைதியா போவாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அமைதியா தானே போறாங்க. வெளியில அப்படி தெரியல, உள்ளுக்குள்ள வேற ஏதாவது விஷயம். ஆனா வாக்காளர்கள் மத்தியில நிர்வாகிகள் மத்தியில உங்க தலைவர் ஒருத்தர் இன்சல்ட் பண்றாரு அப்படின்னா நீங்க உடனடியா பேசினா மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதாவது கூட்டணி வேறு கொள்கை வேறு தானே சொல்றாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல கொள்கையை நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கூட்டணி தான் முக்கியம்னு சொல்லிட்டு பாஜகவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து நீங்க தொடர்ந்து அதிமுக வந்து அமைதி காத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அமித்ஷா டிக்ளரே பண்ணிடுவார், நாங்க தான் டெபுட்டி சிஎம் வரப்போறோம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 50 சீட் கேட்டு இருக்காங்க பாஜக. இப்போ இன்னும் அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 70, 90 போயிட்டு இருக்கும் நம்பர்ஸ் எல்லாம். அதுக்கு அதிமுக எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டக்கூடிய திட்டம் பாஜக இருக்கா? ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. உள்ளுக்குள்ள நீங்க இத்தனை நம்ம ரகசியமா அது நடந்துட்டு இருக்கு, நம்ம கவனிக்காம ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி சார்பா வந்து பேசக்கூடிய நபர் ஜெயக்குமார். அவர் தான் வந்து சசிகலாவுக்கு எதிராக வந்து பல விஷயங்கள் பேசினவர், ஓபிஎஸ்க்கு எதிராக பல விஷயங்கள் பேசினவர், டிடிவி தினகரன் மிக கடுமையாக எதிர்த்தவர். தொடக்க காலத்திலேயே மற்ற எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தபோது இவர் தான் துணிச்சலா வந்து அடிச்சாரு. அப்பேற்பட்ட நபரை இப்ப கிட்டத்தட்ட ஓரங்கட்டி வச்சுட்டாங்க, அல்லது அவரா ஒதுங்கிக்கிட்டாரு அப்படின்னு. ஒருவேளை அவருக்கு என்ன ஏமாற்றம்னா அந்த எம்பி சீட் கொடுப்பான்னு எதிர்பார்த்தாரு. இல்ல, அது மட்டும் இல்லாம பிஜேபி அலையன்ஸ் வந்ததே அவரால் ஏத்துக்க முடியல. இப்ப இந்த இந்து முன்னணி மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, இந்த மீட்டிங் கூட பாத்தீங்கன்னா சென்னையில இருந்தும் இந்த தரப்புல வந்து போயிட்டு தலைவர்கள் போயிருக்க மாட்டாங்க. போனது எல்லாமே வந்து மதுரை தென் மாவட்டம் சார்ந்த சைடுல உள்ளவங்க தான் போயிருப்பாங்க. விருதுநகர்ல இருந்து இவர் போனாரு, மதுரை செல்லூர் ராஜு, ஆர்வி உதயகுமார், அங்க இருந்த ராஜன் செல்லப்பா, இப்படிப்பட்ட தலைவர்கள், அதாவது குறிப்பா அந்த பகுதியை சேர்ந்த தலைவர்கள் மட்டும்தான் போனாங்க. எடப்பாடி பழனிசாமியும் போல, வாழ்த்து மட்டும் தான் சொன்னார். இங்கிருந்து யாருமே போகாதன்படியே இது வந்து பெரிய அளவுல விருப்பம் இல்ல. அதே நேரம் அங்க இருக்கிறவங்க வேற வழி இல்லாம போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. அது போனபடியே சர்ச்சையாவும் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜெயக்குமார் அமைதியானதும் இந்த இதுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்நேரம் வந்து அவர் தான் பதில் சொல்லிருக்கணும். ஆனா அவருக்கு பதிலாக ராஜேந்திர பாலாஜி ரியாக்ட் பண்றாரு இந்த விஷயத்துக்கு. தொடர்ந்து அவர் தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதற்கு அவர் என்ன சொல்றாரு ராஜேந்திர பாலாஜி அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா அவர் ஒரு கருத்து. இந்த ஒரு அழுத்தம் திருத்தம் என்பது பாஜக கிட்ட இல்ல, அப்படிதானே தெரியுது நமக்கு. இல்ல, நயினா நாகேந்திரன் அவரோட ட்வீட்லயும் சொல்லிருக்காரு, அதை வந்து அமித்ஷாவும் இவங்க தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தான். இதுல இன்னொன்னா இதுல சந்தேகமே வந்துட கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கூட்டணி வைக்கிறீங்க, அது டிபேட்டபிளா இருக்கிறதே ஆபத்து தானே. கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா அமித்ஷாவுக்கே தெரியும் அதிமுகவோட சேர்றோம் அப்படின்னா அதிமுக வாக்குகள் நமக்கு வந்தா மட்டும்தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து திமுக வீழ்த்த முடியும். அது வந்து அரசியல். அது வந்து கூட்டணி சேர்றது வந்து அந்த ஒரு பக்கம் இருந்தாலும் யார் கூட்டணி சார்பா உங்களோட கூட்டணி சிஎம் கேண்டிடேட்டா வர போறாங்க அப்படின்றது சந்தேகமே வந்துடக்கூடாதாங்க. எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வராக இருந்திருக்காரு, அதிமுக பொதுச் செயலாளர் இருக்காரு, அவர் கூட்டணி தலைவராக இருக்கிற பட்சத்துல அவரு தான் அங்க சிஎம் கேண்டிடேட்டா வந்திருக்கணும். ஆனா எதுக்காக அமித்ஷா வந்து அவரோட பேரை சொல்லாம விட்டாரு? அப்ப அமித்ஷாட்ட வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன வச்சிருக்காரா, என்ன ஆப்ஷன் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதம் கிளம்பி இருக்கு. இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ராஜேந்திர பாலாஜி கொடுத்து சில நேர்காணல அவர் சொன்னது விஜய் வரணுங்கிற மாதிரி, விஜய் கூட நெருக்கமாக தேர்தல் கூட்டணி செய்ய சில வேலைகள் நடந்துட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா. அதன் பின்னணியில சில விஷயங்கள் இணைத்து பேசப்படுது. என்னன்னா, விஜய் அதிமுக கூட்டணிங்கிறது ரொம்ப காலமா பேசப்பட்டே வருது. அங்க மறுத்தா
இருந்தாலும் இது அடியில இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ இப்ப விஜய் அதிமுகவோட கூட்டணி ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசப்பட்டு வருது. இது அதிமுகவை இன்னும் வலு சேர்க்கும், இதைத்தான் அமித்ஷா விரும்புறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசப்பட்டு. இதுல முக்கியமா நம்ம ஏன் தொடர்ந்து அந்த மகாராஷ்டிரா ஃபார்முலா பேசுறோம் அப்படின்னா, ஏக்நாத் ஷிண்டேவை ஃபர்ஸ்ட் சிஎம்மா வச்சிருந்த டைம்ல எப்படி வச்சிருந்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், இப்ப எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா என்னதான் ஒரு சிஎம்மா இருந்தாலும் பவர் விலக்கல் கிடையாது, எல்லாம் பாஜக கண்ட்ரோல் தான் பண்ணாங்க. ஆனா பாஜக தனிப்பெரும் கட்சியா இருந்ததுனால ஏக்நாத் ஷிண்டேவால தனித்து செயல்பட முடியல. இப்போ மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாஜக சிஎம் பதவி வாங்கிட்டாங்க, ஏக்நாத் ஷிண்டே போரங்கட்டப்பட்டார். அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை இங்க மீண்டும் அமல்படுத்த போறாங்களா பாஜகவினர்? அமல்படுத்த கூடாது என்பதுதான் அதிமுக குரலா இருக்கு. அமல்படுத்தினா அதிமுகவோட ஃபியூச்சரே கேள்விக்குள்ளாயிரும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புலம்பிட்டு வராங்க. இப்ப இந்த பக்கம் இந்த பிரச்சனை அப்படின்னா திமுக கூட்டணியில சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே மதிமுக இருந்து ஒருத்தர் திமுக சேர்ந்துட்டாரு. திருப்பூர் மாவட்ட செயலாளர், இளைஞரணி செயலாளர் பலரும் சேர்ந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இன்னொரு தரப்புல விசிகா, கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் அதிக இடம் வரும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுல இப்ப முதல்வர் மு க ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் பாமக ஏற்கனவே சொல்லிட்டாரு, கொடுத்த பேட்டியில எல்லாம் பாமக அது ஒன்றுபட்ட பாமக இருந்துச்சு. இப்ப பாமக ரெண்டு அணியா பிரிஞ்சிருக்கு. ஒன்னு அப்பா தலைமையிலான அணி, இன்னொன்னு மகன் தலைமையிலான அணி. அப்பா தலைமையிலான அணி திமுக கூட்டணியை விரும்புது, மகன் தலைமையிலான அணி அதிமுக பாஜக கூட்டணி. திமுக கூட்டணி விரும்புதுன்றதோட மகன் விரும்பல, அதனாலதான் மகனுக்கு செயல்படுறதுக்காக இந்த பக்கம் போலான்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கப்ப டெய்லியும் இப்ப பாஜகவை சேர்ந்தவர்கள், பாஜக அனுதாபிகள், பாஜக ஆதரவாளர்கள் பலரும் போயிட்டு டாக்டர் ராமதாஸை சந்திச்சுட்டு வந்தாங்க. இப்போ தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை டாக்டர் ராமதாஸை சந்திச்சு பேசியிருக்காரு. அதன் மூலமா பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருது. அவர் மரியாதை நிமித்தமா சந்திச்சு அப்படின்னு சொன்னாலும் இதுல குறிப்பா பிரதி ஒண்ணு கவனிக்கணும். அதாவது எதிர்கட்சியில் இருந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் ராமதாஸ், அதாவது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் மோதல் வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவர், ஒரு மிக முக்கியமான தலைவர் சந்திக்கிறாரு அப்படின்னா செல்வ பெருந்தகை மட்டும்தான். மோதலுக்கு பிறகு அந்த சந்திப்பு வரதுனால நீங்க சொன்னது போல ஒருவேளை ராமதாஸ் திமுக பக்கம் சாயிறாரா? ஏன்னா முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் கலைஞர் பாணியை எடுத்துட்டேன், நண்பர் கலைஞர் பாணியின்படி நான் மூச்சுள்ள வரை நான் தான் தலைவராக இருப்பேன்னு சொல்லியிருந்தார். அது மட்டுமா சொன்னாரு, அன்புமணி செயல் தலைவராக இருக்கணும்னு சொன்னாரு. இது இதோட முடியாது, இது இன்னும் நீண்டுகிட்டே போகும்னு சொல்லப்படுது. ரெண்டாவது தேர்தலில் கூட அவங்க இரண்டு அணிகளா பிரிஞ்சு சந்திக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் சொல்லப்படுது. என்னன்னா ராமதாஸ் தலைமையிலான அணி ஒரு கூட்டணிக்கும், அன்புமணி தலைமையிலான அணி ஒரு கூட்டணிக்கும் போகும் அப்படிங்கறதெல்லாம் அது நடக்குதோ நடக்கலையோ அதற்கான வாத பிரதிவாதங்கள் இப்பவே தொடங்கிடுச்சு. ஏன்னா தந்தை மகன் இருவரும் ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அருகிடுச்சு. சமீபத்தில் அவருக்கு நடந்த 60வது திருமண விழாவில் கூட அவருக்கு கலந்துக்கல, பங்கேற்கல. நம்ம நக்கீரனு கொடுத்த பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, அம்மா கூட கால் பண்ணல அப்படின்னு நிறைய விஷயங்களை மனவலியோட பகிர்ந்திருக்காரு. சோ இது எல்லாமே கூட்டி கழிச்சு பாக்குறப்ப அரசியல் அங்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அரசியல் பேசப்பட்டிருக்குன்னா அது இன்னும் டெப்தான அரசியல் என்ன அப்படிங்கறதெல்லாம் பின்வரும் காலங்களில் தெரியும். இப்போ மேம்போக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக கூட்டணி அது தொடர்பான பேச்சு அப்படின்லாம் அங்க போனதாக சொல்லப்படுது. இதுல யூஸ்வலா யூஸ்வலா சொல்லுவாங்கல்ல, அரசியல் பேசப்பட்டிருக்கும் ஆனா வெளியில அரசியல் பேசலன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பதில செல்வ பெருந்தகை கொடுத்திருக்காரு. அரசியல் எதுவும் பேசலீங்க, நாங்க இது ஒரு மரியாதை நிமித்தம் சந்திப்புனா தவிர அரசியல் எதுவும் பேசல, இந்த கூட்டணி குறித்து ஸ்டாலின் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதில கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ஒரு சந்திப்பு என்பது நீங்க சொன்னது போல பல வியூகங்களை கிளப்பி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சந்தித்த டைம் தான் மதிமுகவுக்கு உங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல பாமகவை சந்திக்கிறது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்துல மேலும் ஒரு கேள்வியை, மேலும் ஒரு அனுமானத்தை தான் முன் வச்சு மதிமுகவையும் தாண்டி விசிகாவும் பேசியாகணும். நான் விசிகா மதிமுக மாதிரியே அவங்களும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல கண்டிப்பா சீட் வேணும், உங்களுக்கு ஒற்றை இலக்கமே நாங்களால் போட்டி போட முடியாது. நிச்சயமா அவங்களோட டார்கெட் 25-30 அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு எப்படின்னு தெரியல, எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆனா இருந்தாலும் அவங்க டிட்டர்மைண்டா நிக்கிறாங்க. இரட்டை இலக்கில சீட் கொடுத்தா மட்டும் தான் நாங்க கூட்டணி தொடர்வோம் அப்படின்ற மாதிரி பல தகவல்கள்லாம் சொல்றாங்க. திருமாவளவனே சொல்றாரு இல்லையா. இப்ப அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிற சமயத்துல இந்த மாதிரி ஒரு சந்திப்பை நடத்தி பாமகவை கொண்டு வந்துட முடியுமா? ஒருவேளை விசிக வெளியில போறதுக்கு எதனா பிளான் பண்றாங்களோ? அதிமுக கிட்ட போக மாட்டாங்க, நான் பாஜக அங்க இருக்கு. இருந்தாலும் விசிக அந்த மாதிரி தொடர்ந்து இந்த சுணக்கமான பதில்களை கொடுக்கும் போது ஒருவேளை பாமக கூட்டணி வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கு. ஆனா விசிகாவை பொறுத்த வரைக்கும் 2001 தேர்தலில் பாஜக இருந்த கூட்டணியில தான் இருந்தாங்க. பாஜகவோட தான் திமுக கூட்டணி வச்சிருந்துச்சு. அந்த கூட்டணியில விசிக இடம்பெற்று இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, திமுக கூட்டணியில தான் நாங்க இருக்கிறோம், பாஜக கூட்டணிங்கிறது திமுக வச்சிருக்க கூட்டணிங்கிற மாதிரி அது வேற விதமா பேசினாங்க. சோ அதே மாதிரியான வாய்ப்புகள் மீண்டும் திரும்பறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இதுல நம்ம இன்னொரு விஷயம் என்ன முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னா, இப்ப ஸ்டாலின் இது நாள் வரைக்கும் தேர்தல் கூட்டணி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப மென்மையான போக்கு தான் கூட்டணி கட்சிகள்கிட்ட அணுகிட்டு வந்தாரு. ஆனா சமீப நாட்களா கூட்டணி கட்சிகள் எல்லாமே மிக மோசமான விமர்சனத்தை திமுக வரைக்கும் முன் வச்சுட்டே வந்தாங்க.
வச்சாங்க. எதிர்க்கட்சிகள் கூட அமித்ஷா கூட வைக்காத விமர்சனத்தை சிபிஐ வச்சுச்சு. சிபிஎம்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி தேர்தலுக்கு வந்து இன்னமும் வந்து இவங்க அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றலை அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் ரொம்ப ஓப்பனா போட்டு உடைச்சாரு சண்முகம். ஸோ இது எல்லாமே திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு கோபத்தை உண்டு பண்ணுச்சு. அதனாலதான் இப்ப கூட்டணி கட்சிகள் மீது அவங்க பதிலுக்கு சில விஷயங்கள் செய்யறாங்க. குறிப்பா மதிமுகல அது விசிகா தொடர்ந்து கூட்டணி தொடர்பான விவாதங்களை வெளிப்படையா பேசிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கும் மதிமுகவுக்கும் செக் பாயிண்ட் வைக்கிற விதமா தான் ஸ்டாலின் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவுமே செல்வ பெருந்தகையும் தான் கூட்டணி கேட்டாரு, 25 சீட்டு கேட்டாரு. ஸோ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் சொல்லி செல்வ பெருந்தகை போறாரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணு. சோ இதுல டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. நிதர்சனமான விஷயம். இதுல குறிப்பா சிஎம் ஸ்டாலினுக்கு என்ன ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் பார்க்கும்போது, மோடி இமேஜ் இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணிக்கான இமேஜ் வந்து உடையாது. ஏன்னா ஒருவேளை அந்த கூட்டணி உடையுது அப்படின்னா அந்த ஸ்டாலின் வந்து நிச்சயமா அங்க வந்து பாஜக உள்ள வந்துரும், மோடி ஆட்சி உள்ள வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சமூக நீதி கட்டமைப்பே உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பல பிரச்சாரங்களை முன்னெடுத்து அந்த கூட்டணியை தக்க வகிச்சுதான் பார்ப்பார். ஏன்னா அந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்றதுனால இந்த ஒரு வெற்றி கூட்டணியை ஸ்டாலின் வந்து அவ்வளவு சுலபமா அவ்வளவு சீக்கிரமா விட்டுருக்க மாட்டார். ஏன்னா அந்த மோடி இமேஜ் இருக்கிற வரைக்கும் இவருக்கு அந்த ஒரு இமேஜை வச்சு தொடர்ந்து கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியை அமைச்சு பாஜக வீழ்த்தணும் அப்படின்ற அரசியலோட தான் திமுக செயல்படும் இல்லையா. அதனாலயும் வந்து இந்த பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி என்னதான் இப்ப பேச்சுவார்த்தை பண்ணி டிமாண்ட் வைப்பாங்க, ஆனா தேர்தல் நெருங்க எப்படி வந்து பாஜக அதிமுகவை ஓரங்கட்டி அவங்க ஸ்ட்ராங்கா வர பாக்குறாங்களோ அதை வச்சு ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசி பாஜக வந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுல வர்றாங்க, அவங்களோட வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா மட்டும் தான் தடுக்க முடியும். இல்ல அதுதான் இத்தனை நாள் அவங்கள்ட்ட இருந்த அந்த ஒற்றுமை வந்து தற்போது சீர்குலைஞ்சிட்டு வருது. அது நீட்சியாதான் கூட்டணி கட்சிகள் சீட்டு பேரம் கேட்டோ அல்லது வேறு சில விஷயத்திலயோ ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி உண்டு பண்றாங்க. அதற்கு பதிலுக்கு ரிட்டாலியேட் பண்ண வேண்டிய அவசியத்துல திமுக இருக்கு. அதைத்தான் இப்ப மதிமுகவில இருந்து மெதுவா தொடங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்பட்டு வருது. பார்க்கலாம் தேர்தல் நெருங்க பாஜக ஆட்டம் எப்படி இருக்க போகுது, எப்படி எல்லாம் அதிமுக ஓரங்கட்ட போறாங்க, அதற்கு எதிர்மனையா திமுக கூட்டணி எப்படி பதில் சொல்ல போறாங்க, எப்படி கவுண்டர் கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுல இந்த அதிமுக கூட்டணி தொடர்பா பேசின விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை விடுபட்டு போச்சு. என்ன அப்படின்னா, அதிமுகவில் இப்பதான் RSSல மோகன் பகவத் கூடயே எனக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு காட்டிக்கிட்டாரு எஸ்பி வேலுமணி. நம்ம செங்கோட்டையனை பத்தி பேசணும், இவரை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த 2 பேருமே முதல்வர் ஆப்ஷன்ல இருக்காங்க பாஜகவுல. சோ இவர் வந்து டைரக்டா நான் மோகன் பகவத் கூட எனக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத யாருக்கு சொன்னாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னாரு அப்படின்னா விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. நிச்சயமா இப்ப அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிறார் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் செங்கோட்டையன் இருக்காது. ஆப்வியஸா எஸ்பி வேலுமணியா தான் இருக்கும், செல்வாக்குள்ள தலைவரா இருக்காரு. அதனாலதான் அதை வெளிப்படுத்திக்கணும் காரணமாக தான் RSS வரும் அப்படின்னு தெரிஞ்சு கூட அந்த கூட்டத்துல போயிருக்கிறதா சொல்றாங்க. நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இதுல ஒரு பெண், அதுவும் ஒரு IT ஊழியர் கார் ஓட்டுனதுக்காக ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் கார் ஓட்டிருக்காங்க அப்படின்ட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது பாருங்க, எவ்வளவு போலீஸ் எவ்வளவு அராஜகத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தோணும் உங்களுக்கு. கார் ஓட்டுனது குத்தமா அப்படின்னா, கார் ஓட்டுனது குத்தம் இல்லைங்க, கார் வேகமா ஓட்டிருக்கீங்க அது கூட குத்தம் கிடையாது. ஆனா எங்க ஓட்டிருக்கீங்க, ரயில்வே ட்ராக்ல விட்டு ஓட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட தெலுங்கானா மாநிலத்துல ரங்காரெட்டிங்கிற ஒரு ஏரியா பக்கத்துல ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கு. அதுல அந்த பெண் வந்து சரியான ஸ்பீட்ல கார்ல வந்திருக்காங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்துட்டு பதறி போய் இங்க வராதமான்னு கை காட்டுறாங்க. அவங்க சாரி ஸ்பீட்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிப்பாட்டுங்கன்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல. பார்த்தா ஏதோ போதையில இருந்த மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. போதையில போட்டுட்டு இதுக்குள்ள என்ன வண்டி ஓட்டிட்டு இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு ஒரு இடத்துல போய் 7 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு வண்டி. அதுக்குள்ளேயே அந்த ரூட்ல வரக்கூடிய எல்லா ட்ரெயினுக்கும் சிக்னல் அனுப்பிட்டாங்க நிப்பாட்டுங்கன்னு. அங்க ட்ரெயின் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. இதுல நிறைய பயணிகள் பயணிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் என்னமோ ஏதோ பயமா இருக்கு, வேற ஏதாச்சும் நக்சல் அட்டாக்கா இல்ல வேற என்னன்னு தெரியலையேங்கிற விதத்துல அவங்க பயத்துல இருந்திருக்காங்க. பார்த்தா இந்த பொண்ணு பண்ண அட்ராசிட்டி அதுவும் போதைக்கு கூட பண்ணலங்க. இது வந்து ரீல்ஸ் வெறியிலையும் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து IT பெண் ஊழியர். சரி இந்த பொண்ணு எப்படிப்பா இந்த ஊர்ல இருக்குன்னு பார்த்தா அது அந்த ஊர் பொண்ணு கிடையாது, உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்திருக்கு அந்த பொண்ணு. ரவிகா மோகன் சொல்றாங்க பேரு. அவங்க உத்தரப்பிரதேசத்துல IT பெண் ஊழியர், 30 வயசு இருக்கும். இங்க வந்தமா பொழைக்க வந்த ஊர்ல பொழப்ப பார்த்தமா இல்லாம இங்க பிரச்சனையில் ஈடுபட்டு இப்ப அரெஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. வண்டி ஓட்டுங்க, கார் ஓட்டுங்க, பார்த்து ஓட்டுங்க, ரயில்வே ட்ராக்ல போய் ஓட்டாதீங்க கார் அப்படிங்கறதா ஒரு வேண்டுகோளா இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசாம நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.